எல்லாரும் எழுந்து நாம் ஆராதனை செய்யலாம். அவை எண்ணி முடியாத பாடல் எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லி நம் தேவனுக்கு பாடுவோம். Say the
எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருந்தால் எங்களை ஏன் நீர் மாத்திரம் பிடித்துக் கொண்டீர்? அது ஒரு கிருபை தானே. அதை நன்றியோடு நினைத்து எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள், செத்து போனார்கள், தேவன் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தேவன் அறிந்து கொள்ளவும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் உதவி செய்ய அப்பா பிதாவே அன்பான தேவன் என்று எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
Jayam, Jayam, Jayame.
சுகமளிக்கிறவர், மருத்துவர்களை விட தேவன் பெரியவர். எனவே இந்த வேளையில வியாதி பலவீனம் சுகவீனத்தோடு வந்தவர்கள் நாம் எல்லாரும் ஏகோவா ரஃபாவை நம் தேவனை நோக்கி நாம் பாடுவோம். Praise the Lord. ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியா. ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. எனக்கு சுகம் தந்தீரே. ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. Hallelujah.
பார்க்கிற இடமே யெகோவா ஷாலோம். இந்த வருஷத்துல நீர் எங்களுக்குள்ள பிரவேசிப்பீராக. எங்களுடைய எல்லா எல்லைகளையும் சமாதானமுள்ளவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. என்ற ஒரு விண்ணப்பத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். Dewa
வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 2017 வருஷத்திற்குள்ளே பிரவேசிப்பது என்பதாக ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற புதிய வருஷம் ஆசீர்வாதம் அமையும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் தகுதிப்பட வேண்டியது அவசியம், சீர்பட வேண்டியது அவசியம், ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஆகவே சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தயவு செய்து சற்று நேரம் அமைதியாக இருக்கும்படி நான் உங்களுடைய பணிவோன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கல்யாண மண்டபம் அல்ல, கர்த்தருடைய சமூகம். என் நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே ஒரு நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஏதோ வந்தோம் போனோம் என்பதல்ல, ஒரு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்து கொள்ள வேண்டும்படியாக வந்திருக்கிறோம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கற்றுத்தாரும், பிட்டுத்தாரும், நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமோஸ் என்றால் சுமை சுமப்பவர் என்ற அர்த்தம். ஆமோஸ் என்றால் தூதுவை சுமப்பவர் என்ற அர்த்தம். ஆமோஸ் என்றால் நீதியின் தூக்குநூல் என்ற அர்த்தம். 9 அதிகாரங்கள் அடங்கிய இந்த ஆமோஸ் புத்தகத்திலே 146 வசனங்கள் அடங்கிய இந்த ஆமோஸ் புத்தகத்திலே அநேக எச்சரிப்பான காரியங்களும் எதிர்பார்த்து கொள்கிற காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே வாசிக்கும் பொழுது அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று வாசிக்கிறோம். இங்கே முதலாவது விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று வாசிக்கிறோம். கூடாரம் என்று என்பது பிரியமானவர்களே ஒரு மனுஷன் வாழக்கூடிய, ஒரு குடும்பம் வாழக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய கூடாரமானது விழுந்து கொண்டிருக்கிறது. இங்கே வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த விழுந்து போன அந்த கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? முதலாவதாக விழுந்து போன வாழ்க்கை. விழுந்து போன வாழ்க்கை. நாம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வருகிறோம், ஒவ்வொரு வாரம் வருகிறோம், ஒவ்வொரு மாதம் வருகிறோம், ஒவ்வொரு மணித்துளியும் அவருக்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது தாவீதின் கூடாரம் விழுந்து போன கூடாரம் என்று வாசிக்கிறோம். அப்போ அது விழுந்து போன கூடாரத்தை ஆண்டவர் அப்படி விட்டுவிடவில்லை. அது என்ன செய்கிறார்? திரும்ப எடுப்பிக்கிறார் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக பிரியமானவர்களே, விழுந்து போன வாழ்க்கை. ஏன் விழுந்து போச்சு? காரணம் திறப்பாய் இருக்கிறது. இரண்டாவது, திறப்பு என்று சொன்னால் ஓட்டை என்ற அர்த்தம் அல்லது விரிசல் என்ற அர்த்தம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் எனக்கு 2 தீமைகளை செய்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டார்கள், ஜீவ தண்ணீராகிய என்னையோ விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி எரேமியா அங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன? அந்த விழுந்து போன கூடாரத்திற்கு முதல் காரியம் அங்கே திறப்புகள், ஓட்டை விழுந்து விட்டது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய சமாதானம், உங்களுக்கு வர வேண்டிய நிம்மதி, நிலைத்திருக்கக்கூடிய அத்துணை ஆசீர்வாதங்களும் பிரியமானவர்களே இந்த திறப்பின் வழியாக அவைகள் சென்று விட்டன. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு விரிசல், கடவுளுக்கும் நம்ம மனிதனுக்கும் இருக்கிற ஒரு பிளவு, ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற ஒரு பிளவு, அந்த பிளவு நிமித்தமாக, அந்த விரிசல் நிமித்தமாக வாழ்க்கை விழுந்து போனது. பலவிதமான விழுகை உண்டு பிரியமானவர்களே.
இன்றைக்கு அநேகர் வியாதியில் விழுகிறார்கள், சிலர் பிசாசின் கண்ணில் விழுகிறார்கள், சிலர் சோதனையில் விழுகிறார்கள். இந்த ராத்திரி வேளையிலே இந்த வருஷத்தை ஆரம்பித்த நீங்கள், புதிய வருஷத்துக்கு பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிற நீங்கள், ஜனவரி மாதம் தொடங்கி நேற்று வரைக்கும் எதில் விழுந்தீர்கள்? ஏன் விழுந்தீர்கள்? ஏன் விழுந்தது? எதற்காக விழுந்தது? எப்படி விழுந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் மனமேட்டிமை இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே விழுக வருகிறது. நீதிமொழி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது மனமேட்டிமை நிமித்தமாக. இரண்டாவதாக நீதிமொழி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது பாவத்தின் நிமித்தமாக அங்கே விழுகை. பிரியமானவர்களே, ஆக காயப்படுத்தி அங்கே ஒரு விழுகை என்று வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே நாம் எதில் விழுந்து போனோம் என்பதை நினைத்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் செய்ய போற காரியம் என்ன, அதை சீர்படுத்துகிறார். இரண்டாவதாக பிரியமானவர்கள் இங்கு வாசிக்கும் பொழுது திரும்ப எடுப்பிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப யாருடைய வாழ்க்கையை திரும்ப எடுக்க முடியும்? நீங்கள் இப்படியே வேதனையோடு, சோதனையோடு, பலகீனத்தோடு, வியாதியோடு, கடனோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலே, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. ஆகவே தேவஜனம் எல்லா நாட்களிலும் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டு விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளை எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதிலே விழுந்து போனீர்கள் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நான் திரும்ப எடுப்பிப்பேன் வாசிக்கிறோம். அப்ப யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் எடுப்பார்? யாருடைய விழுந்து போய் எந்த மனுஷன் விழுந்து போனானோ, அந்த விழுந்து போன ஒரு மனுஷன், விழுந்து போன மனுஷி பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே விழுந்து போன நிலையில் வரும்பொழுது அவன் தன்னை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, திருந்த ஒரு மனுஷன் நினைப்பானையானால் அவன் வாழ்க்கையை ஆண்டு திரும்ப கட்டுவான். திருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குடும்பங்களை, திருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாலிபனை, திருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாலிப பெண்ணை, திருந்த வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை தீட்டுப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. தீட்டுப்பட்ட வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை, திருந்தாத வாழ்க்கை. எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும், எவ்வளவுதான் எச்சரித்தை சொன்னாலும், எவ்வளவுதான் பிரியமான போதித்தாலும், எவ்வளவுதான் சபைக்கு வந்தாலும் இன்றைக்கும் ஜனங்கள் திருந்தாத நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தீட்டுப்பட்ட நிலையிலே திருட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, திருந்தாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் கையில் எடுக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் பிரியமானவர்களே சரி செய்ய போகிறார். இங்க வாசிக்கிறோம், முதலாவதாக திறப்புகள் அடைக்கிறார். இரண்டாவது, அது பழுதாய் போய்விட்டது. பழுதாய் போய்விட்டதான காரியம் என்று சொன்னால் அதனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் பிரியமானவர்களே, அது கெட்டு போயிற்று. இந்த ராத்திரி வேளையிலே உன் வாழ்க்கை கெட்டு போயிற்றோ, உன்னுடைய வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் கெட்டு போயிட்டோ, அப்ப ஏன் கெட்டு போயிட்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஊழிய செய்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது அங்கே சீசர் அழைப்பு என்பதாக வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏன் வலையை பழுது பார்க்க வேணும்? காரணம் என்ன? வலையை போடுறா, மீன் கிடைக்கிற போல இருக்கிறது, ஆனால் ஒண்ணுமே வீட்டுக்கு வரல. இன்றைக்கும் கடந்த இந்த வருஷம் தொடங்கி இந்த நேற்று வரைக்குமாக, இன்று வரைக்குமாக ஆசீர்வாதம் என்பது உங்க வீட்டை தங்கிச்சா இல்ல, சமாதானம் தங்கிச்சா இல்ல, வருமானம் தங்கிச்சா இல்ல. உழைக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, நன்றாக ஜெபிக்கிறீங்க, ஆனா கையும் வெறுமையா தான் இருக்கிறது, பையும் வெறுமையா தான் இருக்கிறது. அப்ப காரணம் என்ன? எங்கேயோ இருக்கு ஓட்டை, எங்கேயோ பழுது இருக்கிறது. அந்த பழுதா இருக்கிறவர்களை நீ சீர் செய்யாவிட்டால் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை ஆண்டு ஊற்றினாலும், எவ்வளவுதான் வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொட்டுன்னு கொட்டினாலும் பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் இந்த ஓட்டை வழியாக தான் அது இழந்து போகக்கூடிய சூழ்நிலை. இங்கே சீசர்கள் மீன் பிடிக்கிறார்கள், ஆனா ஒண்ணுமே வரல, பிரயாசப்படுறான். வலையை பார்க்கும்போது பெரிய மீன்ல மாட்டது போல இருக்குது, ஆனா கரைக்கு இழுக்கும் போது ஒண்ணுமே இல்லை, வெறும் வலை தான் வருது. காரணம் என்ன? வலையில ஓட்ட. ஆகவே சிந்திக்க ஆரம்பித்த உடனே அதை பழுது பார்த்து கொண்டு தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு வருமானம் நிற்கவில்லை என்று சொன்னால் ஏன் நிற்கல?
சமாதான வாழ்க்கையில இல்லைன்னா ஏன் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா ஏன் இல்லை? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பழுதாய் கிடக்கிறது. உன் வாழ்க்கை பழுதான போன வாழ்க்கையோ, உங்களுடைய குடும்பங்கள் பழுதாய் போன குடும்பங்களோ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவைகளை சீர்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே உன்னதப்பட்ட புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? யாக்கோபு இப்படி எழுதுகிறார், நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம், நான் என்று சொல்லவில்லை, நாம் என்று வாசிக்கிறோம். ஆகவே தன்னையும் சேர்த்துத்தான் அந்த யாக்கோபு எழுதுகிறார், நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே புதிய வருஷத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, புதிய வருஷத்தின் ஆசீர்வாதத்தை ருசிப்பது என்பதாக, புதிய வருஷத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே தங்குவதற்கு முன்பதாக நீ இந்த ஓட்டை அடைக்காவிட்டா, பாஸ்டர் ஜான்ராய் அவர் எவ்வளவுதான் தீர்க்கதரிசனமாக வாக்குத்தத்தமாக சொன்னாலும் உன் கையிலேயே நிற்காது, உன் பையில நிற்காது. ஏன்னா ஓட்ட வாழ்க்கையே ஓட்டையா இருக்குது எனக்கு என்மானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அது விழுந்து போன நிமித்தமாக நான் திருமணம் செய்ய போறேன், அதை அடைத்து பழுதாய் போனங்களை சீர்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். சீர்படுத்துகிறார். சில காரியங்களை உன்னால் சீர்படுத்த முடியாது. ஒரு அருமையான ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அவர் பிரியமானவர்களே நன்றாக இசை வாசித்துக் கொண்டிருப்பார். திடீரென்று அவர் வாசித்த இசையானது, அந்த கருவி, இசைக்கருவி கெட்டு போயிற்று. கெட்டு போன உடனே அதை சரி செய்வதற்காக எத்தனையோ பேர் வந்தார்கள், முடியவே இல்லை. அமெரிக்காக்கார வந்தா, ஆப்பிரிக்காக்கார வந்தா, ஜெர்மன்கார வந்தா, இஸ்ரேல்கார வந்தா, எல்லா நாட்டு நிபுணர்களும் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை யாராலும் அதை சரி செய்ய முடியவில்லை. இந்த ராஜாவுக்கு அந்த பாடலை, அந்த இசையை கேட்டாதான் தூக்கம் வரும். அந்த இசையை கேட்டாதான் அவருக்கு சந்தோஷமாக இருப்பார். சந்தோஷம் கெட்டு போயிற்று, சமாதானம் கெட்டு போயிற்று, தூக்கம் இல்லாமல் போயிற்று. ஆகவே ராஜ அரண்மனை முழுவதுமாக துக்கத்தால், துயரத்தால், சோகத்தால், வேதனையால் அது வாடிக்கொண்டது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு வயதான ஒருவர் அந்த வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த போர்ச்சவனை பார்த்து அழைத்து, என்னையா ராஜ அரண்மனையில் விளக்கு இல்லையே, விளக்கில்லாமல் இருக்கிறது, இருட்டா இருக்கிறது, சோகமாக இருக்கிறீர்களே, என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அந்த தளபதி சொன்னார், ஐயா, நம்முடைய நாட்டின் தேசத்தோட ராஜா அவர் வாசிக்கிற இசைக்கருவியானது கெட்டு போயிற்று. ஆகவே எல்லாரும் அதை சரி செய்யும்படியாக அநேகர் வந்தார்கள். நீங்க கூட பார்க்குறீங்க, எல்லா காரணம் நிற்குது, ஆனாலும் அவரை சரி செய்ய முடியவில்லை என்று அவர்கள் சொன்னார். உடனே அந்த வயதானவர் சொன்னார், சரி என்னை அழைத்து கொண்டு போ, அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ, நான் வருகிறேன் என்று சொன்னார். நான் அதை சரி செய்ய முயற்சிக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தளபதி சொன்னான், பெரிய பெரிய அமெரிக்காக்காரன் வந்திருக்கா, ஆப்பிரிக்காக்காரன் வந்திருக்கா, ஜெர்மனிக்காரன் வந்திருக்கா, பெரிய பெரிய நிபுணர்லாம் வந்திருக்காங்க, அவங்களால செய்ய முடியாத உன்னால எப்படி செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது இவன் விடமாட்டேன் என்று சொன்னான். வாக்குகள் வந்து கொண்டிருந்தன. இது ராஜாவின் காதிலே கேட்க ஆரம்பித்தது. என்னப்பா சத்தம் என்று கேட்கும் பொழுது நடந்தவைகளை தளபதி சொல்ல ஆரம்பித்தான். சரி, அவர் அங்கே அனுப்பு, அந்த பெரியவரை இங்கே அனுப்பு என்று சொல்லி அவன் அனுப்பப்பட்டான். அரண்மனைக்குள்ளே ராஜா இருக்கிற அந்த குழு மண்டபத்துக்குள்ளே இந்த வயதான ஒரு மனுஷர் கடந்து போனார். நடந்த யாவற்றையும் அந்த ராஜா சொன்னார். உடனே இந்த வயதான பெரியவர் சொன்னார், ஐயா ராஜாவே, நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த இசைக்கருவியை என்கிட்ட கொடுங்க என்று சொல்லும் பொழுது அந்த இசைக்கருவி எடுத்து அவன் கையில் கொடுப்பது என்பதாக எத்தனையோ நிபுணர்கள் சரி செய்ய ஆரம்பித்தோம், எத்தனையோ நிபுணர்கள் இதை ரெடி செய்ய ஆரம்பித்தோம், ரிப்பேர் பண்ண முடியலையே. உன்னால் எப்படி பண்ண முடியும்? நீ ஒரு ஏழையா இருக்கிறாய், நீ ஒரு படிக்காதனா இருக்கிறாய், உன்னால் முடியுமா? முடியாது என்று சொல்லும் பொழுது, இல்லையா நீங்க கொடுங்க என்று சொல்லும் பொழுது வலுக்கட்டாயமாக கேட்டபடினாலே அந்த ராஜா அந்த இசைக்கருவியை கொடுத்தார். அந்த இசைக்கருவி கொடுத்து சில நிமிடங்களிலே அவன் ஏதோ பண்ணிவிட்டு, ஐயா ராஜாவே, இப்பொழுது இந்த இசைக்கருவி வாசித்து பாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த ராஜா இசைக்க ஆரம்பித்தான். ராஜா எந்த இசையை விரும்புவானோ, எந்த இசையை இசைப்பானோ, எந்த இசையை ரசிப்பானோ அந்த இசையானது மறுபடியும் அதிலே இசைக்க ஆரம்பித்து விட்டது. ஒரே சந்தோஷம் ராஜாவுக்கு. அப்ப ராஜா கேட்டாரு, இந்த பெரியவரை யாரோ வந்தாங்களே, யாரால முடியாத காரியத்தை அமெரிக்கார முடியல, பெரியவர் நிபுணர்னால முடியலையே, உன்னால எப்படி முடிஞ்சது என்று சொல்லும் பொழுது அந்த வயதானவர் சொன்னார், ராஜாவே, நீங்கள் இவ்வளவு நாளும் இசைத்து கொண்ட இசைக்கருவியை உருவாக்குனதே நான் தான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப பிரியமான, உன்னால சரி செய்ய முடியாது,
உன்னை திருத்த யாரால முடியாது? உன் மனைவியால முடியாது, உன் புருஷனால முடியாது, உன் தாயால முடியாது, உன் தகப்பனால முடியாது, உன் வாத்தியாரால முடியாது, அரசாங்கத்தால முடியாது. உன்னை திருத்த யாரால முடியும்? என் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அப்போ அந்த கெட்டுப்போன காரியங்களை பிரியமானவர்களே சீர்படுத்தும்படியாக, பழுதாய் போனவர்களை சீர்படுத்தும்படியாக உருவாக்கிற இடத்திலே நீ என்ன செய்யணும்? உன்னை ஒப்படைக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை மறுபடியும் ஆசீர்வாதம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், விழுந்து போன வாழ்க்கையை மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். நான் பேசுறதான் கரெக்டு, நான் செய்வதான் கரெக்டு, நான் சொல்றதான் கேட்கணும் என்று சொல்லி பிடிவாதமான குணம் இருக்கும் என்று சொன்னால் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, ஒத்துக்கொள்ளு, நான் நல்லா சரியா இருக்கிறேன், நான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொல்லி அடம்பிடிப்பா என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது வாசிக்கிறோம். ஆகவே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடையும் பொழுது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, நீங்க தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் குடும்பம் முழுவதையும், பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னை மறுபடியும் பிரியமானவர்களே சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விழுந்து போன வாழ்க்கை. இரண்டாவதாக இழந்து போன வாழ்க்கை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிக்கும் பொழுது, யூதாஸ் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்தபடினாலே ஊழியத்தை இழந்தாண்டு வாசிக்கிறோம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பந்தய பொருளை இழந்து போகாதே என்று வாசிக்கிறோம். எனக்கு என்மான தேவஜனமே, ஆகவே நீ இழந்து போனாயோ? எதை இழந்தாய்? இந்த வருஷத்தில் எதை இழந்தாய்? பிப்ரவரியில் எதை இழந்தாய்? சுகத்தை இழந்தாயா? சுதந்திரத்தை இழந்தாயா? சமாதானத்தை இழந்தாயா? நிம்மதி இழந்தாயா? சத்தியத்தை இழந்தாயா? பரிசுத்தத்தை இழந்தாயா? பணத்தை இழந்தாயா? வீட்டை இழந்தாயா? அல்லது நீ நேசிக்கக்கூடிய கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ இலக்க கொடுத்தாயோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன ஒரு சூழ்நிலை. எனக்கு இலக்க காரணம் என்ன? இலக்க காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் இருக்கிற இருமாப்பு சிந்தை, இருமாப்பு உள்ளவர்களை பிரியமானவர்களை ஆண்டவர் ஒருபோது நேசிக்கவே மாட்டார். இந்த ராத்திரி வேளையிலே அந்த இருமாப்பு சிந்தை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை ஆஸ்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் இருமாப்பு. இரண்டாவது பிரியமானவர்களே, இருதயத்திலே மற்றவரை கூட ஒரு வெறுப்பு. நான் மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் மட்டும் தான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன், நான் மட்டும் தான் சரியா இருக்கிறேன், மற்றவங்களாம் வேஸ்ட், நான் தான் காஸ்ட் என்றெல்லாம் பிரிவுகளை சொல்லிக் கொண்டிருப்பா என்று சொல்ல, அது இருமாப்பாக எண்ணம். அந்த இருமாப்பு என்ன உன் எண்ணத்துல வந்தபடினாலே, அந்த இருமாப்பு என்னமாடு உன் ரத்தத்துக்குள்ளே, உன் நாடிக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே சுற்றி இருக்கிறபடினாலே நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இழந்து போய் கொண்டிருக்கிறாயே. குடும்பத்தில் சமாதானம் உண்டா? இல்லை. கணவனை கூட சமாதானம் உண்டா? இல்லை. பிள்ளைகளோட சமாதானம் இருக்கிறீங்களா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு இந்த ராத்திரி வேளையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை இழந்து போனாய்? விழுந்து போன வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஆண்டவர். இரண்டாவது, இழந்து போன வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஆண்டவர். மூன்றாவதாக எழுந்து நிற்கும் வாழ்க்கை. விழுந்து போன வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை. மூன்றாவதாக எழுந்து நிற்கும் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பீலையா மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், பாலம் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று வாசிக்கிறோம். நிமிரக்கூடிய செய்கை. இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க முடிகிறதா? இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுடைய செய்கை நிமித்தமாக தகப்பன் நிமிர முடிகிறதா? இல்லை. வாலிபனுடைய செய்கை நிமித்தமாக தாய் நிமிர முடிகிறதா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்படி பிள்ளை வளர்த்திருக்கிற? இல்லையா? உன் பிள்ளை இப்படி இருக்கிறத அங்க பார்த்தன இங்க பார்த்தன சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய முகமானது குனிந்து கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, பால சிகமல் நிமிர்ந்து நிற்குமே. இஸ்ரவேல் இனத்துக்கு கொடுக்க வார்த்தை என்ன? ஆகவே சந்தன விருட்சம் அல்லவா, சந்தன பரம்பரை அல்லவா, சத்தான பரம்பரை அல்லவா? அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. சங்கீதம் 28 சொல்லுகிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ
நாமத்தை மட்டுமே என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அப்ப யார் நிமிர முடியும்? தேவனுடைய நாமத்தை புகழுகிறவன், அவரே சார்ந்து கொண்டிருக்கிறவன், அவரே என் வாழ்க்கைக்கு பரிகாரி, அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை, அவரே எனக்கு அரண், அவர் இல்லாம நான் இல்லை என்கிற எண்ணங்கள் உனக்குள் இருக்குமையானால் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 37:7 வாசிக்கும் பொழுது யோசேப்பின் அரிகட்டு நிமிர்ந்து நின்று வாசிக்கிறோம். எபிரேயர் 12:12 விட்டு வாசித்து பாருங்கள். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் எனக்கு மாணவர்களே 3 விதமான காரியத்தை உங்கள் முன்பே ஆண்டவர் வைத்திருக்கிறார். விழுந்து போன வாழ்க்கையா, இழந்து போன வாழ்க்கையா, இந்த 2 நிலைகளில் இருக்கிற உங்களை ஆண்டவர் எழுந்து நிற்கும்படியாக புதிய வருஷம் செய்ய போகிறார். அப்போ விழுந்து போன நிலைகள், இழந்து போன நிலைகள் மறுபடியும் வாழ்க்கையில பெருமான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய 3 காரியம். ஒத்துக்கொள், 2வது ஒப்புக்கொடு, 3வது ஒப்புரவாக. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பூர்வ நாட்டில் இருந்தது போல நான் உன்னை ஸ்தாபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் அரண்மனை முன்போ நிலைப்படும். ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அதே நிலைகளுக்குள்ளே ஆண்டவனை வைக்கும்படியாக விரும்புகிறார். ஆகவே அவைகளை ஆண்டவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை ஸ்தாபிக்கிற கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதை சீர்படுத்தி பழுதான போய்களை எல்லாத்தையும் சீர்படுத்தி அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே 3 காரியம். ஒத்துக்கொள், 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒப்புக்கொடு, பிரியமான 3வது ஒப்புரவாக. எழுந்திருக்கலாமா? ஒரு 3 நிமிஷங்கள் எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு வருஷத்திற்கு கடைசியில் வந்திருக்கிறோம். இன்னும் 1.5 மணி நேரத்திற்குள்ளாக புதிய வருஷத்தில் கடந்து போக போகிறோம். ஆக புதிய வருஷத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வானத்தை கிளைத்திரையை நம்முடைய வாழ்க்கையில கொட்ட போகிறார். நீங்க எதிர்பார்த்து ஒரு காரியங்கள் ஆண்டு தரப்போகிறார். எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ, எதற்காக வந்தீர்களோ அப்படிப்பட்ட ஆசீர்வாத தேவன் தருவதற்கு வல்லமையுடன் இருக்கிறார். இவையெல்லாம் தர வேண்டும் என்று சொல்ல உன்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஏதோ வந்தோம் போன என்பதல்ல. நீ சமாதானமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சௌக்கியமா இருக்கணும், பிரிமன் நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் கையும் பையும் நிரம்பணும், உன் வீட்டில் பிரிமனவளை கர்த்தருக்கு சொந்த உறவுக்கு ஒரு குறைவு கூட இல்லாதிருக்க நிறைவே தேவன் தரணும். காற்றையும் காணமாட்டீர்கள், மழையும் காணமாட்டீர்கள், நீங்களும் உங்கள் மிருகஜீவர்கள் பிடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நிரப்பது அவர் ரெடி. ஆனால் எனக்கு என்மானவர்களே அந்த நிரம்புவதற்கு தகுதி ஒன்று உண்டா? தகுதி இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே மாட்டார். இந்த ராத்திரி வேளையிலே 3 காரியம். ஒத்துக்கும், ஒத்துக்கும், 2வது ஒப்புரவாக, 3வது ஒப்புக்கொடு. எனக்கு தேவனுக்கு உனக்கு இருக்கிற அந்த பிரிவு, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிறதான அந்த விரிசல், ஆண்டவரே இன்றைக்கு உம்மோடு சேருகிறேன். வேதம் சொல்லுகிறது அவரோடு ஆண்டவரோடு சேருங்கள், அப்பொழுது அவரோடு சேர்வாண்டு வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களிடத்தில் சேர்வார் என்று சொல்லி யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம் இது. ஆண்டவரோடு கூட பிரிமனவுகளே கர்த்தருக்கு சொந்த பரிந்து பேசுகிற நேரம் இது. எல்லாரும் கண்களை மூடலாமா? யார் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பிரிமனவுகளே எல்லாரும் எழுந்திருக்கும்படி அவங்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து இருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். உன் நிலம் பண்படுத்தப்பட்டாதான் அந்த மழை பிரிமனை தண்ணி வரும் பொழுது அதை விதையானது முளைக்கும். ஆக உன் இதயமாகிய நிலம் பண்படாவிட்டா பிரயோஜனம் இல்லை. அந்த நிலமாகிய காரியம் உலாவிட்டா உன் பிரிமனை பிரயோஜனம் இல்லை. வேத வசனமாக மூலமாக ஆண்டவருக்கு உழுது கொண்டிருக்கிறார். உழுத நிலத்துல தான் விதைக்க முடியும், உழாத நிலத்துல விதைக்கவே முடியாது. ஆகவே வரப்போற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் பிரிமனர்களே, விழுந்து போன வாழ்க்கையா? எதில் விழுந்தாய்? எங்கே விழுந்தாய்? சிம்சோன் தெளிலா மடியிலே விழுந்தாண்டு வாசிக்கிறோம். ஒருவேளை பிரிமன வேசித்தனத்தின் ஆவியோ, விபச்சாரத்தின் ஆவியோ, பாவத்தின் பிடியோ எதில் விழுந்தாய்? ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இனிமே இப்படி பாவங்கள் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி யாரை கேட்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த ராத்திரியில் கடந்து வருவார். உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வருவார். காரணம் என்ன? நீ அவருடைய ஜனமாய் இருக்கிறார்.
நீ அவருடைய ஜனமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு பிதாவாய் இருப்பேன். பிதா என்று சொன்னால் நீங்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை தப்பு செய்யும் பொழுது தகப்பன் உடனே அடிச்சு விரட்டிட மாட்டான் இல்லையா? சொல்ல வேண்டிய புத்திமதியெல்லாம் சொல்லுவான். அதே போன்றுதான் இந்த ராத்திரி உனக்கு சொல்ல வேண்டிய காரியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே விழுந்தாய்? எங்கே விழுந்தாய்? எங்கே விழுந்தாய்? ஏன் விழுந்தாய்? மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி உன் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பிடியில் விழுந்தாயா? பாவத்தில் விழுந்தாயா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிடிக்கிற இடத்துல விழுந்தாயா? என்னை மன்னியும் என்று சொல்லி உன் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாயா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒத்துக்க, ஒத்துக்கம்மா, ஒத்துக்க. பாவத்தை ஒத்துக்க. நான் செய்த தவறுதான் ஒத்துக்க. நான் பேச தவறுதான் ஒத்துக்க. நான் போனது தவறுதான் ஒத்துக்க. நீ ஒத்துக்கிட்டாதான் எங்க ஒத்துக்கணும்? தேவ சமூகத்தில் ஒத்துக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார். பிரியமான எரேமியா புத்தகம் 2வது வாசிக்கிறோம். அவள் இப்படியெல்லாம் செய்த பிறகு அவளை பார்த்து திரும்பி வா என்று சொன்னேன், அவளோ திரும்பவில்லை என்று வாசிக்கிறோம். திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரண்டாவதாக அவரோட ஒப்புரவாக என்று சொன்னால் அவரோட பேசி, ஆண்டவரே, 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 நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நான் ஆண்டவர் உமக்கு விரோதமான காரியம் செய்த நிமித்தமாக உமக்கு எனக்கு விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆண்டவரே. உமக்கு எனக்கு உறவு துண்டிக்கப்பட்டது ஆண்டவரே. அந்த துண்டிக்கப்பட்ட உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. உறவு துண்டிக்கப்பட்டிருக்குதா? நீ உரிமையுள்ள கிறிஸ்தவன். உனக்கு உரிமை இருக்குமா? உனக்கு உரிமை இருக்கு. ஆனா பாவம் செய்த உடனே அந்த உரிமை போயிருச்சு. உனக்கு வர வேண்டிய உரிமை போயிருச்சு. ஆனா உரிமை போயிருச்சு, உறவு போயிருச்சு. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உன்னோடு மறுபடியும் உறவாட விரும்புகிறார். உறவாட விரும்புகிறார். உறவை புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயத்திலே சொல்லலாமா? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைப்பா சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை. ஐயா, 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 நம்முடைய பிள்ளை. அப்பா, அப்பா, நம்முடைய பிள்ளை. நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு அப்பா. நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை. தெரியாம செய்துட்டேன், அறியாம செய்துட்டேன், புரியாம செய்துட்டேன். அப்பா, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. ஒத்துக்கொள், 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 ஒத்துக்கொள். ஒப்புரவாக, ஒப்புரவாக. உன்னால முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒத்துக்கொண்டாய், ஒப்புரவாகி விட்டாய். மூன்றாவதாக ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்துரு. ஓ, நீ, உன் கணவன், உன் பிள்ளைகள் எல்லாரையும் இந்த ராத்திரி வேளையிலே சாஸ்தாங்கமாக அவருடைய கரத்தில் விழுந்து விடுங்க. சாஸ்தாங்கமாக அவருடைய காலில் விழுந்து விடுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். வேண்டாம் ஆண்டவரே, உடைய காலில் விழுந்துறப்பா, சரணாகதி அடைகிறோம், சாஸ்தாம விழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் விழும் பொழுது வாதை வராது இருக்கும். ஆண்டவர் கரத்தில் விழும் பொழுது அல்லேலூயா, வாதை நிறுத்தப்படும். ஆண்டவர் கரத்தில் விழும் பொழுது அந்த வாதை நிராகரிக்கப்படும். ரீமி லீதாரா பாலதூரபா. அல்லேலூயா. 2 கால்களை இணைத்து ஒரு ஆணி வைத்து அடித்தார்களே, அந்த கால்களுக்கு கீழே உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் கணவனை ஒப்புக்கொடு, உன் மனைவி ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. உன்னால முடியாது. உன் திறமை, உன் படிப்பு, உன் ஞானம் எல்லாம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ. இந்த ராத்திரி வேளையிலே நான் ஒன்றுமில்ல அப்பா, நான் ஒன்றுமில்ல அப்பா, முற்றிலுமாக என்னை அர்ப்பணிக்கிறையா, என்னை படைக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். ரிபாலா தூரபாலா தூரியலபா. ஆண்டவர் உறவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அனைவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. பின்னாடி நின்று கொண்டிருக்கிற வாலிபனே, பின்னாடி நின்று வாலிபனே, உன் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி இந்த இடத்துல கொட்டி கொண்டிருக்கிறது. சொட்டு சொட்டாய், சொட்டு சொட்டாய், சொட்டு சொட்டாய், சொட்டு சொட்டாய் முகத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். இந்த மண்டபத்தோடு இயேசு வந்திருக்கிறார். என் ஆண்டவர் வந்திருக்கிறார். உறவை புதுப்பிக்கும்படி புதுப்பிக்க வந்திருக்கிறார். உரிமையை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழுந்து போன உன் கூடாரத்தை, இழந்து போன உன் ஆசீர்வாதத்தை அல்லேலூயா மறுபடியும் புதுப்பித்து எழுந்து நிற்கும்படியாக இதே சென்னையிலே, இதே இடத்திலே உன்னை எழுந்து நிமிர்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். உன் புருஷன் நிமிரச் செய்கிற ஆண்டவர் எழுந்து நிற்க செய்வார். நீ கீழே விழ முடியாது. பிசாசுகளை தள்ள முடியாது. பாவமோ, சாபமோ, பிசாசோ எது தள்ள முடியாது. காரணம் தெரியுமா? ஆண்டவர் வந்து விட்டாய். ஆண்டவர் உறவை புதுப்பித்து விட்டாய். அல்லேலூயா. எல்லாரும் கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கைகள்
மந்திரிக்கத்திலே சோத்திரம் பண்ணுவோம். ஒரு ரிபிலிதரபலமா உற்சாகமாக உறவு புதுப்பிக்கப்பட்டு விட்டது. உன்னை சீர்படுத்தி விட்டார், உன்னை சீர்படுத்தி விட்டார். இனி ஆசீர்வாதம் தான். உன்னை சீர்படுத்தி விட்டார், இனி நன்மைதான். உன்னை சீர்படுத்தி விட்டார், இனி ஆசீர்வாதம் தான். இனி ஆசீர்வாதம் தான். ரிபாலா தூரபா லீகாபா லதுரியலபா. நாகு 2:15. உன் துஷ்டன் உன் வழியை கடந்து வருவதில்லை மகளே. அந்த துஷ்டன் உன் வழியை கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான். இந்த ராத்திரி வேளையிலே உன்னை விளக்கலை பிசாசை அவன் சங்கரிக்கிறான். ரிகாபா லதுரியலபா. உன்னை விளக்கலை வேடிக்கை பார்த்தானே. ஓ ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படி வேடிக்கை பார்த்தானே. அந்த சத்துரு அவன் சங்கரிக்கிறார். பிசாசை சங்கரிக்கிறார். உன்னையோ சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை, எழுந்து நின்ற வாழ்க்கை வரப்போற வருஷத்திலே எழுந்து நிமிர்ந்து நிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல ஒரு கையை குலுக்கி சொல்லுங்க, எழுந்து நிமிர்ந்து நிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அமருங்கள், எல்லாரும் அப்படி அமரலாம். இப்பொழுது கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துக்குள்ளாக வருகிறீர்கள். இந்த வேளையில் தங்கள சபையா அந்த ஒரு பாடலை பாட நாம் காணிக்கை செய்யலாம். லட்சங்களாய் கோடிகளாய் பெருக வேண்டுமான மிச்சமிக்கிறமையா உம்முடைய
வருடத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய கைகளின் பிரயாசங்கள் பெருக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2016 இளமை அல்ல, இந்த 2017 என் தேவனுடைய முழு ஆசீர்வாதம் இவர்களுக்கு விளங்க வேண்டுமாய், இவருடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் எதை நினைக்கிறார்களோ, எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அதை காட்டிலும் நீர் மேலான காரியத்தை நீர் செய்ய வேண்டுமாய் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பெருகுங்க, நாங்கள் செருகுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாடகம் உங்களுக்கு இருக்கிறது. சகலம் சாட்சியம் என்கிற ஒரு நாடகத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அந்த நாடகத்தை நாம் அணிவிப்போம். இந்த நாடகத்தின் தலைப்பு படைப்பின் காரணராகிய ஆண்டவரை மறந்து அவர் படைத்த பொருட்களை இவர்கள் நேசிப்பதையே இந்த நாடகம் உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகிறது. இதோ இந்த நாடகத்தை பார்த்து மகிழ்ந்து சிந்தித்து இனி வரும் 2017 நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீட்ல வேற எந்த நேரமும் வேலை ஓயவே மாட்டேங்குது. எப்ப பாரு இந்த வீடை கிளீன் பண்றதே எனக்கு வேலையா இருக்கு. எடுத்த இடத்துல எடுத்த துணியை வைக்க மாட்டேங்குதுங்க இந்த பசங்க. 2 பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குதுங்க. பத்தாத்துக்கு இவரும் வேற போடுற துணி எல்லாம் கழட்டி 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 அங்கேயே போட்டுற. கொஞ்சம் கூட எதுங்களுக்கு பொறுப்பு கிடையாது. இவ்வளோ காப்பி கொண்டுட்டு வா. இது ஒரு தொல்லை இவர்கிட்ட. வேலை வேலைக்கு ஸ்தோத்தியம் போட்டுட்டு டீயும் கொடுக்கணும். இந்த வீட்டுல எப்பதான் நிம்மதி கிடைக்க போதோ. இந்தாங்க, போதும் போதும் இது உங்களுக்கு. என்ன போதும் போதும்? காப்பி கேட்டீங்க, கொடுத்தாச்சு. மறுபடியும் எதுக்கு வீண் வாக்குவாதம்? என்ன வீண் வாக்குவாதம்? நான் ஒரு ஆம்பளைன்ற ஒரு மரியாதை இல்லையா? ஆம்பளைன்றது காப்பி கூட மரியாதை கொடுக்கணுமா? ஆமா, நான் சம்பாரிச்சு உனக்கு சோறு போடுறேன். சோறு போட்டா அப்ப எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு மேல என்னங்க கொடுக்கறது? அடிக்காதப்பா. அப்படிதான் ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கிறேன். எப்ப பாரு வாய் ஓவரா இருக்குது. காப்பி கேட்டீங்க, கொடுத்தேன். இதுல என்ன வாய் பேசுறது இருக்கு? எங்க அப்பாவுக்கு சோறு போட மாட்டேன்ற. நான் வயசான காலத்துல அவரை நீ பாத்துக்க மாட்டேன்ற. அவர் பார்த்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. நான் இந்த பொண்ணு வேணவே வேணாம்னு சொன்னேன். இது வேற சொல்லி வச்சிருக்காரா உங்க அப்பா? பாவம் வயசானவராச்சு. சோறு போட்டு காப்பி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சா என் குடும்பத்தை 2 அக்கா பாக்குறாரா? 2 ஆக்குறாரு. கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. இதுக்கு சண்டை போடாதீங்கம்மா, சண்டை போடாதீங்க. ஆமா, சண்டையை மூத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாரு. வயசான காலத்துல எங்க போறோம்? கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மாத்திரை மருந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. உனக்கு இல்லாதான்
புதுசா ஃபேன் ஒன்று வாங்கி மாட்டுங்க. பெரிய தொல்லையாகுது, ஒரு கேம் கூட ஆட விட மாட்டேங்கிறீங்க. மீ டிஃபன் அம்மி. ஆமாண்டா, வாடா கிரிக்கெட் பைத்தியம். ஒன்று செல்போன் பைத்தியம், இன்னொன்று மேக்கப் பைத்தியம், தோ வருது பாரு கிரிக்கெட் பைத்தியம். இந்த 3 பைத்தியம் மாட்டிக்கின்னு நான் பைத்தியம் ஆயிடுவோம் பொழுது. நீ உன் சோறுல உப்பு இது போல பண்ணுங்க. போடா வேணாண்ணா. ஷாமே நீ போவாதடா, ஷாமே நீ போவாதடா. இருடா சாப்பாடு சாப்பிட போவாதடா, சண்டை போட்டுல போவாதடா. அதான் விடுங்கதா. அண்ணி 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 அண்ணி. யாரு? நான் தான் எஸ்தர் வந்துக்கிறேன் அண்ணி. எஸ்தரா? ஐயோ அவளா? வந்தானா இருக்கிற பணம் நெகன அண்ணன் ஐஸ் வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாளே. இப்ப என்ன பண்றது? சரி போய் சமாளிக்கலாம். வாமா வா. சொல்லுங்க அண்ணி. நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கிற. உனக்கு என்ன ஒரு சுத்துக்கு 2 சுத்து ஊதி போய் தான் இருக்கிற. உனக்கு என்ன குறை? புது புடவை, புது ஜாக்கெட்டு, நல்லாதாம்மா இருக்க நீயும். ஒரு அண்ணி எப்பெல்லாம் கணக்கு எடுக்கிறப்ப. சரி சாப்பிட்டியம்மா? ஆமா, சாப்பாடுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம். நீ எங்கேருந்து சாப்பிட போற? சரி கொஞ்சோண்டு காப்பி குடிவா. வானவனா காப்பியெல்லாம் நீ குடிக்கிறதே இல்லையே. சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? அதுவும் வேணாம். எதுக்கு உனக்கு அதுக்கெல்லாம்? ஓகே. ஒரு டம்ளர் தண்ணி குடுக்கறது கூட அண்ணி எவ்வளவு தயங்கி எப்பெல்லாம் சாக்கு சொல்றா பாரு. சரி என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொல்லுமா. இல்ல அண்ணி, எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காரர் பிசினஸ் பண்ணாரு அண்ணி. அது நஷ்டமாயிடுச்சு. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தினா எனக்கு கொடுக்க வேண்டிய பாகத்துல நான் கொடுத்துருவேன் அண்ணி. அம்மா, நாங்களே சாப்பாடு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுல வேற நீ 1 லட்சம் 2 லட்சம் வந்தா நாங்க எங்கம்மா போறது? தோ இங்க ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போறேன். அது கூட பக்கத்து வீட்டுல இந்த கம்பல் சைனா கடை சவுண்டா இருக்குது. இந்த ஆளுக்கு வேலையே இல்ல. ஒண்ணும் இல்லைங்க, பால்கார் வந்திருக்காரு. பால் காசு கொடுத்து அனுப்பிடுறேன். எப்படி சொல்றா பாத்தீங்களா? ஒரு அண்ணின்ற ஒரு தாய்க்கு சமானம். சொந்த நாத்தனாரையே பால்காரன்றா. அது இல்லாம ஒருவேளை சாப்பாடு கொடுக்கல, ஒரு தண்ணி டம்ளர் கொடுக்கல, புடவையிலிருந்து கணக்கு எடுக்கிறா. இப்போ ஒரு அண்ணி. சரி என்ன விமலா ரொம்ப நேரமா நிக்கிற? நான் வேற நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்ல அண்ணி, அப்பா இல்லையா? அப்பெல்லாம் வெளியே போயிட்டாருமா. அண்ணன் கூட இல்லையா? இல்லம்மா. பாத்தீங்களா? அண்ணனும் இல்லைன்றா, அப்பாவும் இல்லைன்றா வச்சுட்டு எங்க சொத்தைய ஆண்டுக்குன்னு எங்களுக்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. இவெல்லாம் ஒரு அண்ணி. நான் நீங்களே பாத்துங்க. இவெல்லாம் ஒரு கடவுளை கும்பிட்றா. விமலா, என் பொண்ணு எஸ்தர் குரல் மாதிரி கேக்குதம்மா. எஸ்தர் வந்ததாம்மா. உனக்கு நல்லா கேட்கும். உட்காருன்றல உட்காரு. இவ்வளோ ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி கிளம்பு. அப்பா நான் சாயந்தரம் வரும்போது உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரப்பா. மறந்துடாதப்பா. நான் வந்து பார்த்துக்கிறேன். மாத்திரை தான் எனக்கு உணவாகவே இருக்குது. நீ மாத்திரை வாங்கினாப்பா, மறந்துடாதப்பா. இவருக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். வேற மாத்திரை வேற வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? இந்த ஆள் உட்காந்தே எல்லா காசையும் அழிக்கிறாரு. என்ன கேட்டீங்க? மாத்திரை தான். எந்திரின்னு சொன்னேன். கிளம்பு. உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல மாத்திரை, லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் வாங்கி தரணுமா? ஒழுங்கா அவர் வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடுற. முடிஞ்சா நாட்டை விட்டு ஓடிடுற. கிளம்பு. அப்படிலாம் போக முடியாதுமா. என் புள்ள வந்து நான் சொல்லிட்டு போறேன். நீ புள்ளகிட்டயும் சொல்ல வேணாம், யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. ஐயோ, நீ என்ன பாத்துக்கு வந்தானப்பா. நான் என் பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சு நீ என்ன இப்படி விட்டுட்டு இதுக்கு மேல எல்லாம் உன்னை என்னால பாத்துக்க முடியாது. பொண்ணு வீட்டுக்கு போ, இல்ல உன் புள்ள வீட்டுக்கு போ. உனக்குன்னா ஒரே ஒரு பிள்ளையா? கிளம்பு. இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்க, உட்காந்துட்டே இருக்கீங்க. என்னால முடியலையாமா. இப்படி தெரியா? அதான் கொம்பு இருக்குல்ல, ஊனிக்கிட்டே போங்க. ஆள் இல்லாத நேரத்துல நீ வெட்டி அடிக்கிறியாமா? ஆமா, இதுக்கு ஒரு பட்டிமன்றத்தை கூப்பிட்டு இவ்வளவு விரட்டி அடிப்பாங்க. கிளம்புங்க. என் பொண்ணு வீட்டுக்காவது நான் போயிருப்பேன். ஒரு முதல்ல சொல்ல விடலன்னா நிச்சயமா போய் ஆகணுமாம்மா. அப்படி கிளம்புங்க. எனக்கு வேற டைம் ஆகுது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்படி ஓரமா இருக்கேன் உங்ககிட்ட.
தான்ப்பா பார்த்துக்கணும் இந்த காலத்துல. எனக்கு இன்னும் குறை. இங்க பாருங்க, என் வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. கடவுள் எனக்கு எதுலையுமே குறை வச்சதில்ல. நல்ல நகை, பணம், பண்டம், பாத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காரு. எல்லாமே நான் செய்யற புண்ணியத்துலதான் கடவுள் என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. போறப்போ என்னை இந்த வேலையை செய்ய சொல்லிட்டு போயிட்டா பாரு இந்த விமலா. உங்களுக்கெல்லாம் வேலை நேரம் போக மீதி நேரம் ரெஸ்ட் கிடைக்கிறது. பாவனே பொறுமையா சொல்றிய, வத்தலையும் சொத்தலையும் அழுகி போனதையும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட வச்சுட்டு கூலிங்கேர்லன்னு கத்துறா இந்த விமலா. உன்னை மட்டுமா கத்துறா? என்னையும் தான் டெய்லி திட்டுறா. சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா நான் நல்லா அரைச்சி தருவேன். ஆனா வெங்காயம், தக்காளி, தேங்காய்னு முழுசா கட் பண்ணி போட்டு வேலை சீக்கிரம் ஆகணும்னு நினைக்கிறா இந்த விமலா. உன்னை வச்சு அரைக்கிறது எல்லாத்தையும் என்ன வச்சுனா ருசியா சமைச்சு சாப்பிட்றதோட சரி. என்னை துடைக்கிறதோ இல்லை, கழுவுறதோ இல்லை. நான் பாரு எவ்வளோ அழுக்கா எண்ணெய் பிசுரோடு இருக்கிறேன். உன்னை மட்டுமா துடைக்கல, என்னையும் தான் துடைக்க மாட்டா பாரு. நான் எவ்வளோ அழுக்கா இருக்கேன்னு நாத்தும் தாங்க முடியல. நானும் ஃபேனும் நைட்டும் ஓடுறோம், பகல்லையும் ஓடுறோம். உங்களுக்கெல்லாம் வேலை நேரம் போக மீதி நேரம் ரெஸ்ட். நான் காலையிலயும் சுத்துறேன், நைட்டும் சுத்துறேன். 10 வருஷமா இந்த வீட்டுல ஓடுறேன். ஆயில் சர்வீஸ் கூட பண்ணல. இதுல இந்த விமலாவோட பொண்ணு மேக்கப் பைத்தியம் காத்து வரல, என் மேக்கப் கலை இது காத்து வரலன்னு என் உயிரை வாங்குறா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்ன ஏதோ முனங்கல் சத்தம் கேக்குது. ஐயோ, செவுரு தான் முணங்குது. செவரு உனக்கு என்னாச்சு? அப்பாடா முடியல. என்னாச்சு உனக்கு? அதை ஏன் கேக்குற? சரி கேக்கல சொல்லாமையும் இருக்க முடியல. சொல்லு. உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. ஆனா எனக்கு உடம்பு முழுக்க அடி. காலையில நடந்த சண்டையில பிரகாஷ் விமலாவை குத்த. நான் சொல்றேன். சொல்லு. விமலாவை குத்த போன பிரகாஷ் செவுத்த பார்த்து குத்திட்டான். நம்மளாம் ரொம்ப வலிக்குது. ஒரு குத்துக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே. ஆனா இந்த டிவியும் ரிமோட்டும் எவ்வளோ பாடுபடுது தெரியுமா இந்த வீட்டுல? தெரிஞ்ச கதை தானே. பிரகாஷ் சினிமா பைத்தியம், விமலா சீரியல் பைத்தியம், அவங்க பொண்ணு மேக்கப் பைத்தியம், பையன் கிரிக்கெட் பைத்தியம். இப்படி இருந்தா பிசாசு தான் இந்த வீட்டுல உலாவுது. போதும் நிறுத்து. மொத்தத்துல பைத்தியக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் நாம. வெந்ததை தின்னுட்டு வேத புஸ்தகத்தை வாசிக்காம அந்த பிரதர் இப்படிங்கிறாங்க, இந்த சிஸ்டர் இப்படிங்கிறாங்கன்னு ஊர் நாயம் பேச போயிடுறா இந்த விமலா. இது மாதிரி பேச்சால எத்தனை பேர் மனசு கஷ்டப்படுது தெரியுமா? நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஊர்கதை பேசுறதுனால இவங்களுக்கு என்னதான் லாபமோ? தெரிஞ்ச கதை தானே. இப்போதான் செல்போன் வந்துருச்சு. காதுக்கு காது வச்ச மாதிரி விஷயத்தை கச்சிதமா முடிச்சுக்கிறாங்க. ஊர்கதையை மட்டுமா பேசுறாங்க? கோல் மூட்டுறது, கலகம் பண்றது, குடும்பத்தை பிரிக்கிறது, ஒருத்தருடைய பதவியை ஒருத்தர் பறிக்கிறது என்ன வச்சுதான் பண்றாங்க. நம்ம இந்த மனிதர்கள் தங்க கையால செஞ்சாங்க. ஆனா இந்த மனிதர்களை ஆண்டவரே தன்னுடைய கையால செஞ்சாரு. ஆனா படைத்த ஆண்டவரை பார்க்காம இந்த மனிதர்கள் பணத்தையும் சொத்தையும் உலகத்தையும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தையும் இழந்து போறாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் நியாய தீர்ப்பு நாளில என்ன செய்ய போறார்களோ? நியாய தீர்ப்பு நாளை குறிச்சு ஆண்டவர் சாட்சி சொல்ல நம்ம எல்லாரையும் தான் கூப்பிடுவாரு. ஓ அப்படியா? அது மட்டுமா? விமலா ஆடியோ பைபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறா. வசனமே இருக்குது. பட்டனை தட்டுற கேளுங்க. பட்டனை தட்டு. ஆபகு 2ஆம் அதிகாரம் 11ஆம்
வசனம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். அது மட்டுமா, நியாய தீர்ப்பு நாளை குறிச்சு வீடியோ சாங்க இருக்குது. பட்டனை தட்டுற பாருங்க. தட்டு தட்டு பட்டனை தட்டு. காலமீனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பெரும்பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. காலமீனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பெரும்பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. மாடி கட்டும் ஐடிய மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். மாடி மேல மாடி கட்டும் ஐடிய மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் ஐடியர் மிஸ்டர், சொத்து உண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ. காலமினி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நகையின் மேல நகைய பூட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். நகையின் மேல நகைய பூட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். மினு மினுக்காய் உடலை போற்றும் ஐடியர் மிஸ்டர், அது மண்ணுக்குள்ள மக்கி போகும் தெரிஞ்சுக்கும் மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ. காலமினி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், அருளும் தருவத்தாறு வரும் தெரியுமா மிஸ்டர். வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், அருளும் தருவத்தாறு வரும் தெரியுமா மிஸ்டர். பணத்தை பேங்கில் சேர்த்து வைக்கும் மை டியர் மிஸ்டர், அதான் தி கிறிஸ்து அள்ளிக் கொள்வான் தெரிஞ்சுக்கும் மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ.
ஆனா அந்த மனிதர்களுக்கு பயமே இல்லையே. அறிவியலும் ஆடம்பரமும் இந்த மனுஷர்களோட கண்களை கட்டி போட்டுடுச்சு. இதனால உயிரை கொடுத்த ஆண்டவரையே விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க. இதுல வேற 1G 2G 3G 4G இன்னும் எத்தனை ஜியோ. எனக்கு ரெஸ்டே இல்லை. ஃபோன் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு உயிரே போகுது. போற உயிரை கூட சார்ஜர் போட்டு திருப்பி வர வச்சிடுறாங்க. யாரோ வர மாதிரி இருக்குது. ஏடிஎம் மிஷின் நடந்து வருது. புது வருஷம் பிறக்க போகுதுன்னு நேற்று தினமே ஜனங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சதுன்னு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு ஒரே நாள்ல மாறாதுன்னு சொன்னாங்க. இந்த ஜனங்க என்னை பிச்சு எடுத்துட்டாங்க. நைட்டும் பகலும் எனக்கு நிம்மதியே இல்லை. என் பட்டனை தட்டி தட்டி எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. ஒரு குத்தியே என்னால தாங்க முடியல. நீ எப்படிதான் தாங்குனியோ? ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் நியர் அதுவும் உங்களை பார்த்துட்டு சந்தோஷமா போலான்னு வந்தேன். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாயிடுச்சு. ஏன்னா நான் பாரு கண்ணாடி ரூம்ல ஏசி போட்ட ரூம்ல நல்லா பகலும் நைட்டும் எனக்கு சகுட்டி வர பாதுகாப்பு உண்டு. ஏன் தெரியுமா? என்னை யாருன்னா தீண்டு போயிடக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் வெளியே தான் ரோட்டு மேலேயே இருப்பேன். அழகா இப்ப எல்லா ஜனதையும் நான் பார்த்துன்னு வெளிச்சமா இருப்பேன். ஆனா பாவம் நீங்க இந்த 4 செவத்துக்குள்ள இந்த பிரகாசம் இந்த விமலா பைத்தியம் குடும்பம் கூட நீங்க எப்படிதான் இருக்கிறீங்களோ. ஒரு நாளில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு உதவாது போச்சோ அதே போல தங்கமோ வெள்ளியோ மனுஷனுக்கு உதவாத போகணும் கர்த்தராகிய ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இரு அதுக்கும் என்கிட்ட வசனங்குது. பட்டனை தட்டுற கேளுங்க. தட்டு பட்டனை. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அடேங்கப்பா, இனி நடக்க போறத ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதீர்கள் சொன்ன ஆண்டவர் மேல யாரு அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தையே தருவேன்னு சொன்னாரு. இதை தெரியாத மக்கள் உலகத்து பின்னாடி போய் தேவ ஆசீர்வாதத்தையே இழந்து போயிடுறாங்க. ஆமா, இந்த உலகம் நிலையில்லாதது, ஆண்டவருடைய வார்த்தையோ நிலையானது. என்ன யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது? விமலா தான் வரா போல. ஐயோ, விமலா வந்துட்டாளா? அச்சச்சோ சாமி என்ன விடுங்க. ஏன்னா இந்த பணம் பேய் பிடிச்ச விமலா வந்துட்டான்னா ஏற்கனவே பணம் பிரச்சனையில அவ புலம்பி இருக்கிறான். இதுல வேற என்ன பிச்சு பிடிங்கி எடுத்துடுவா. அக்கு வேற ஆணி வரி எடுத்துடுவா. ஏற்கனவே பண பிரச்சனையில மக்கள் தட்டி தட்டி என் பட்டன் எல்லாமே லூஸ் ஆகி போய் நானே ரிப்பேர் இருக்கிறப்பா. ஆனா சாமி நீங்க ஆளை விடுங்க, நான் போயிட்டு வரேன். ரொம்ப வெயிலா இருக்குது. இந்த ஃபேனை ஃபர்ஸ்ட் போடணும். செல்ல வேற விட்டு போயிட்டேன். எத்தனை மெசேஜ் வந்ததோ எத்தனை ஃபோன் வந்ததோ பார்க்காமையே போயிட்டேன். எவ்வளோ வெயில். எனக்கு பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கேன். என்னை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் படைத்து மனிதனிடம் கொடுத்தார். மனிதனோ தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தினால் மண்ணிலிருந்து சில உலோக பொருட்களை பிரித்தெடுத்து பயனுள்ள பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கிறார்கள். நாம் வாங்கிய பொருட்கள் மேல் கவனமும் ஆசையும் நாமே வைத்து படைப்பின் காரணரை மறந்து தூர போகிறோம். இவ்வுலகமும் மாறும், இதில் உள்ள யாவும் மறைந்து போகும். ஆண்டவருக்காக நாம் செய்ய போகிற ஊழியங்களும் பரிசுத்த ஜீவியமும் மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென்.